ஹலோ காய்ஸ், வெல்கம் டு EDITZZ. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, இந்த ஸ்கில்ல தெரியும் மாதிரி 12 கிரியேட்டிவ் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி உங்களோட மொபைலில் பிக்சாரில் எடிட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா PicsArt ஆப் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் மொபைலில் PicsArt அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு +, சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எடிட் ஃபோட்டோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த பேக்ரவுண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ பேக்ரவுண்டை கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்டா அவன் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணாமல் வேறு அவன் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ் வந்து கிடையாது. அதனால தான் வேறு அவன் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்து நம்ம ஃபோட்டோ வச்சு மாதம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைடில் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து எப்படின்னா ஆடு ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் ஒரு பாதி மண்டை அடிச்சு பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதியாக இருக்க மாதிரி, இந்த மாதிரி சட்டையை பிடிச்சிக்கிற மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி கழுத்தில் கையை வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ தான் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு செட் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆடுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இப்படி வரும். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கீழே சைடில் எப்படி சொல்ல கொண்டு வந்தீங்கன்னா கட் அவுட்னு சொல்கிற ஆப்ஷன் இருப்பாப்பில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்கள் உடம்போட சைடில் ஃபுல்லாக அப்படி ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு சிவப்பு கலரில் வரும். அது வர்ற எல்லாத்தையுமே உங்கள் உடம்புல சைடில் மட்டும் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிட்டு கீழே வந்து ரெண்டையும் சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டுன்னு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோஸ் மூணு ஒன்று காட்டுவாப்பில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி லோடிங் வரும். லோடிங் வந்ததோட இந்த மாதிரி உங்கள் உடம்புல மட்டும் சிவப்பாக இருக்கும், பேக்ரவுண்ட்லாம் வந்து இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக ரிமூவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ ஏம்ட்டு வந்து சரியாக ரிமூவ் ஆகலை. உங்களுக்கு வந்து தேவை உள்ளது வந்து எதாவது அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து அந்த அழிஞ்ச இடத்துல ட்ராப் பண்ணி அப்படின்னா அந்த இது வந்துடும். அப்படி இல்லாமல் தேவை இல்லாமல் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி தேவையில்லாமல் எதெல்லாம் இருக்கோ அதை வந்து எரேஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ எனக்கு கீழே ஏதோ ஓட்டை தெரியுற மாதிரி ஓட்டை இல்லையாது. ஸோ நமக்கு வந்து இந்த லைட்டாக காது இந்த இதுக்கிட்ட தான் வந்து லைட்டாக கண்ணாடி இதெல்லாம் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ அதை மட்டும் லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த ஐ சிம்மில் கிளிக் பண்ணி நல்லா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. பார்த்துக்கப்புறம் மேலே செவன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் மேலே ஒரு எரேஸ் ஐக்கான் ஒன்று இருப்பாப்பில், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்க மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் எரேஸ் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த எரேஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள், எரேஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இருக்க எல்லாத்தையுமே குறைச்சி விட்ருங்க. சைஸையும் சின்ன வைக்கிறேன், கெப்பாசிட்டியும் குறைச்சிருங்க. கெப்பாசிட்டியோட கொஞ்சம் வச்சுங்க. வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள மட்டும் எரேஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நான் ஏன் இந்த மாதிரி எரேஸ் பண்ண சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எரேஸ் பண்ணால் தான் ஓரளவுக்கு இந்த மாதிரி கட் ஆகிற மாதிரி தெரியாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் கெப்பாசிட்டி கீழே இருக்க ஹார்ட்னஸ் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு இந்த மாதிரி பாதி எரேஸ் பண்ணி விட்ருங்க. எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்கள் ஃபோட்டோ நிற்கிறதுக்கு கரெக்டாக வந்து தெரியும். ஸோ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நிற்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். மறுபடியும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஃபோட்டோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த முன்னாடி நிற்கிறதுக்கு வந்து எந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆடுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்ட் இருக்கும், அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ஃபுல்லாக அப்படியே ட்ரா பண்ணுங்கள். அப்போல்லாம் பண்ண மாதிரியே பண்ணுங்கள்.
ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணி எடிட்டர் வந்து ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ நம்ம ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி எந்த கதையில் என்ன மாதிரி கதையில் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் வந்திருக்கு. பட் மேலே வந்து பார்த்திங்கன்னா வாய் காணாமல் போயிடுச்சு, இங்கிட்டு இன்னும் மண்டையை காணாமல் போயிடுச்சு. ஸோ இல்லாத இந்த காணாமல் இருக்கப்பறம் மறுபடியும் நான் வர வச்சுக்கிறேன். உங்கள் ஃபோட்டோலையும் இந்த மாதிரி வராமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து வர வச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ரெட் கலரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிங்கன்னா தான் வந்து எல்லா இடமும் தெரியும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணிட்டு வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இந்த மாதிரி சிவப்பாக இருக்கும்போது எந்தெந்தெல்லாம் எரேஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்கும். அது எல்லாத்துலேயும் மறுபடியும் கை வச்சு லைட்டாக ட்ரா பண்ணிங்கன்னா அந்த பெட்ஜை நான் கிளிக் பண்ணிட்டு ட்ரா பண்ணணும். எரேஸ் ஆகும், கிளிக் பண்ணிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகும். கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1:9 தடவை இந்த ஐஸ் மேலே கிளிக் பண்ணி எல்லாமே கரெக்டாக உங்கள் ஃபோட்டோவில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. பார்த்துக்கப்புறம் மேலே சேவ்னு சொல்லிட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக்கி, ரொம்ப பெருசாக்கிறாதீங்க. ரொம்ப பெருசாகினா அந்த மண்டை தெரியாமல் பார்த்தீங்களா, ஓரளவுக்கு சின்னதாக்கி இந்த மாதிரி கீழே நிற்கிற மாதிரி செட் பண்ணிக்கங்க. கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல செட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல செட் பண்ணிங்க. இது வச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவும் கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக கீழே இறக்கி வச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த ஃபோட்டோவை டிக்கு கொடுக்காமே ஒரே டயத்தில் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஆடு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த கீழே வந்து பிளாக் ஷேடோ எஃபெக்ட் வர மாதிரி அந்த பேஜ் வந்து கிளிக் பண்ணி, ஸோ அந்த பேஜோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிட்டு ஆடுன்னு சொல்லிட்டு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருசாக்கிங்க. பெருசாகி இந்த மாதிரி கீழே தெரியுமா வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக எடிட் ஆகி கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேஸ் எதாவது ஒயிட் பண்ணணும், இல்லை ஏதாவது ப்ரைட்னஸை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதில் கூட்டிக்கலாம். அடுத்து சாச்சுரேஷன், இதுவும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுமா, இது வந்து கொஞ்சம் திக்காக காட்டும் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து லைட்டாக கூட்டிக்கிங்க. கூட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ கூட்டினதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபைனலி ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சோம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படியே போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்து நல்லது ஒரு மாசான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.